வெல்கம் பேக் டு லாவண்யா டீச்சிங் கிளாஸஸ். வாங்க இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட சிலபஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிலபஸ் காமிச்சிட்றேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆகாது. நியூவாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ எப்படி என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றவங்க, ஸ்டார்ட் பண்ணுற போகிறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மார்க்ஸ் அவங்க எப்படி கேட்குறாங்க பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் இருந்து தான் உங்களுக்கு மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன அப்படின்னா, மார்க் 175 மார்க் டோட்டலாக கேட்குறாங்க. அண்ட் 25 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு போயிடும். ஸோ டோட்டல் கொஷின் 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. நமக்கு 300 மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ரிலிம்ஸ்க்கு. அண்டு மெயின்ஸ்க்கும் கூட இதுதான் பேஸ் சப்ஜெக்ட், ஓகேங்களா. ஸோ யூனிட் 1ல் ஜென்ரல் சயின்ஸில் 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 2 ஜியாகிரஃபியில் 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஐஎன்எம் இது 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி 40 கொஷின்ஸ். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மிகாந்த் புக் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் 50 கொஷின்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் வெயிட்டேஜ் சாப்டர்ஸு நான் டிக் பண்ணுறதெல்லாம். நெக்ஸ்ட் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோஷியல் பொலிட்டிக்கல்ஸ் மூமெண்ட் இன் தமிழ்நாடு 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் எஸ்எல்சி ஸ்டாண்ட் படி உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதில் ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸும் ரீசனிங்கில் உங்களுக்கு 10 கொஷின்ஸும் எடுப்பாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்டாக கவர் பண்ணக்கூடிய வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 யூனிட் 5 அண்ட் யூனிட் 6, ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 3. அதுக்கப்புறம் நான் ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தவிர நான் எதுவும் போக மாட்டேன் மேக்ஸிமம். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம்லேருந்து நான் எடுத்திருக்கேன் புக்ஸ் எல்லாம். ஸோ ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸ் தான். ஜென்ரல் சயின்ஸும் பார்த்திங்கன்னா நான் 10th 11th 12th அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் உங்களுக்கு சிலபஸ் இது. ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம படித்தாலே சக்ஸஸ் ஆகலாம். இதோடு நம்ம படிச்சுட்டே இருக்கிறது நீங்கள் மெயின்ஸ்க்காகவே ப்ரிப்பேர் பண்ணணும். மெயின்ஸ்க்கு எல்லாத்தையும் எழுதி நீங்கள் ஷார்ட் நோட்ஸோடு போட்டு ஒரு ஹிண்ட்டு போட்டு படித்து நீங்கள் எழுதினீங்கன்னா அப்படி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஈஸியாக இது பண்ணிடலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் 3 monthல் மெயின்ஸ் பண்ணுவேன்றது இம்பாசிபிள் திங்ஸு. ஸோ அது எழுதுகிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நியூவாக இருக்கிறவங்க இது ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம மெயின்ஸோட போர்ஷன்ஸ்லேருந்து தான் கொஞ்சம் ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதுதான் மெயின் உங்களுக்கு. அதுலேருந்து தான் ஃபுல்லாகவே